உங்களை எல்லாம் யாரும் இந்த கேள்வி கேட்க சொன்னா நம்ம சொசைட்டி சொல்றதெல்லாம் எப்படி இருக்குன்னா பசங்கன்னா ஏர்ன் பண்ணணும், பொம்பளை பிள்ளைனும் ப்ரூவ் பண்ணணும். ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு நல்லா படிச்சிருவேன், மார்க் எடுப்பேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாதான் அடுத்த எஜுகேஷன் போகும். இல்லைன்னா அப்பவே கல்யாணம். காலேஜ் படிச்சா நான் நல்லா படிச்சு ப்ரூவ் பண்ணிடுவேன், வேலைக்கு போய் நான் சேருவேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாதான் வேலைக்கு வர முடியும். இல்லைன்னா உடனே கல்யாணம். வேலைக்கு போனா கூட பையனை விட அதிகமாவோ நல்லா வேலை செய்வேன் அப்படின்னு டாஸ்க் எல்லாத்தையும் எடுத்து செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணலைன்னா அந்த பொண்ணுக்கு அங்க வேலையும் கிடையாது, சம்பளம் கிடையாது. 18 வயசுல என்ன சொல்ல ஆரம்பிச்சிரும், அந்த பொண்ணுக்கு என்ன சேர்த்து வச்சீங்க, என்ன பண்ணிருக்கீங்க. அதே 23 ஆகி போயிடுச்சுன்னா ஏதாவது பாத்தியாப்பா, இதை கேட்டியாப்பான்னு சுத்தி இருக்கிறவங்க கேட்க ஆரம்பிச்சு. 25 ஆகி போச்சுன்னா பாக்குறவங்க கேட்கறான், இன்னும் கல்யாணம் ஆகலையா. 28 ஆகி போச்சுன்னா சுத்தம் முடிஞ்சது, அந்த பொண்ணு யாரையும் லவ் பண்ணது போல அப்படின்னு நம்மளே கேரக்டர் ஜட்ஜ் பண்ணு. போறதா 2 வருஷத்துக்குள்ள வேலைக்கு போய்க்கோ, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். 3 வருஷத்துல நீ சம்பாதிச்சு அப்புறம் அதுக்குள்ள உனக்கு கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்றோம். இல்ல அதே அந்த பொண்ணு நான் பிடிச்சது நான் பண்ணதெல்லாம் செய்யணும்னா புருஷ வீட்டுக்கு போய் என்னமோ பண்ண பண்றோம். இது ஏன் இந்த டெட்லைன் வச்சு போகணும்? ஆண் வர்க்கம் மட்டும் அப்படி சொல்றதுங்களா? இல்ல பொம்பளைக்கு பொம்பளையே எதிரிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில பொம்பளை பிள்ளைகளை பார்த்து பொம்பளையே பேசிக்கிறீங்க. அதே பொண்ணு ஒரு இடத்துல ஒரு வேலையிட ஒரு பாயிண்ட் பேசுனா வாயாடி, அதே பொண்ணு தனக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சுக்கிச்சுன்னா அவ பணத்தை பிடிச்சவ. அந்த பொண்ணு தன்னை அழகா காமிச்சுக்கணும், கொஞ்சம் ப்ரூவ் பண்ணிச்சுன்னா இதை மினிக்கிட்டு போறேன், எங்க சீன் போட போறேன்றோம். இப்போ பசங்க ஒரு தப்பு ஈஸியா மன்னிக்கப்படுது. ஆனா அதே இடத்துல ஒரு பொண்ணு தப்பு பண்ணுச்சுன்னா அது பர்மனண்டா அந்த பொண்ணு மேல ஒரு டேக் ஆயிடும். இன்னைக்கு மாடர்ன் சொசைட்டி பெண்ணியம் அது இதுன்னு பேசக்கூடிய நம்ம தான் இதே பொண்ணுங்களுக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியாதுன்னு சொல்லி மீன் போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். எப்ப இந்த பொம்பளை பிள்ளைக்கு ஃபிளைட் வரைக்கும் ஓட்டு தப்ப. ஆனா நம்ம அப்படி அதை என்கரேஜ் பண்றோம். இல்ல நமக்குள்ள இருக்கிற தாழ்வு பண்ண நம்ம என்ன சொல்லிக்குவோம், இந்த பொம்பளை பிள்ளையில ஸ்கூட்டி ஓட்டாது, இது ஓட்டுனாலே கீழே ஆக்சிடென்ட் ஆகும், இதெல்லாம் நம்மளே சொல்லி கெக்க பக்கம் நம்மளே சிரிச்சுக்குவோம். ஒரு பொம்பளை பிள்ளைய ஈஸியா ஜட்ஜ் பண்ண முடியும் நம்மால. ஒரு இடத்துல ஒரு தப்பு நடந்து போச்சுன்னா ஈஸியா பாதிக்கப்பட்ட பொண்ணை நம்ம ஈஸியா கொஸ்டின் பண்ணிடுவோம். நம்ம உடனே கேட்கிற கேள்வி என்ன, உன்னை யார் 6 மணிக்கு போக சொன்னா, உன்னை யார் அந்த இடத்துக்கு போக சொன்னா.